முத்துக்கும் மீனாவுக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதே டைம்ல வந்து ரோஹிணிக்கு வந்து கால் வருது. அதை கேட்டுட்டு வந்து ரோஹிணி ரொம்ப கதறி அழுறாங்க. ஐயோ நான் இனிமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுறாங்க. எதுக்காக அழுறாங்கன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து மீனாவும் முத்தும் வந்து வீட்டுக்குலாம் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இவ வந்து எலெக்ஷன்ல நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அந்த டைம்ல வந்து விஜயா வந்து எதுக்கு அதெல்லாம் நிக்கிறா, அதெல்லாம் தேவை கிடையாது, அதெல்லாம் நிக்க கூடாது அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு ஏன் அவ எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் நீ ஏன் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிற, அது வந்து நல்லதானே, ஒரு முன்னேற்றமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, ஏன் வீட்டுல இருந்து யாரும் அப்படி நிக்க கூடாது, நிக்க கூடாதுன்னா நிக்க கூடாதான் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டு நீ ஏன் உன் பிடிவாதத்துக்கு தான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிற, அப்பெல்லாம் பண்ண முடியாது விஜயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜயா வந்து அப்படின்னா என் வீட்டை விட்டு அவளை வெளியே போக சொல்லுங்க, எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா அவ ஏன் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்து என்ன எப்ப பார்த்தாலும் அவளை வெளியே அனுப்புறதுலயே இருக்கீங்க, உங்களுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதா, அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி நிப்பாதான், நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, நான் இங்கதான் இருப்போம், இங்க இருந்துதான் எலெக்ஷன்ல அவ ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜயா உடனே ஜெயிப்பா, இவளே ஒரு பூக்கடைக்காரி, இவளை நம்பி வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, இவ பெரிய எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் நீ ஜெயிக்க மாட்டா, அதுக்கு அசிங்கமா தோக்குறதுக்கு நிக்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டு நீயே எப்ப பார்த்தாலும் அவளை வந்து நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க, ஒரு டைம் கூட அவளுக்கு பாசிட்டிவா எதுவுமே சொல்ல மாட்டியா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா எதுவுமே சொல்லாம கூட இருந்துக்கலாம்ல, விலகியே இருந்துரு, அவளை பத்தி இந்த மாதிரி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரவியும் வந்து சண்டை போடுறான். ஏமா எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து அண்ணியை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க என் சுத்தியே ஏதாச்சும் சொல்றீங்க, அண்ணியே ஏதாச்சும் சொல்றீங்க, நீங்க ஆசையா கூட்டிட்டு வந்தீங்க ஒரு மருமவ, அவதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டு போயிட்டாங்க, அதையும் கழிச்சு கட்டணும்னா அதுக்கும் ஏதாச்சும் வில்லங்கத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களாலையும் மனோஜாலையும் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு இருக்கு, அதுக்கு அண்ணி வந்து ஒரு டைம் சப்போர்ட் பண்ணி அதை ஒரு சக்சஸ் பண்ணாங்கன்னா அதையும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் தாமா நீங்க இப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரவியும் சண்டை போடுறான். அதெல்லாம் முடியாது, அவன் வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னா நிக்க கூடாதான், நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல எதுவும் பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்து இல்லத நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நான் வந்து வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்றாங்க. முத்தோடனே நீ என்ன பேசுற மீனா, உன்னை நம்பி எத்தனை பேர் வந்து அவங்கள வந்து வாலண்டரியா வந்து சொல்லிட்டு தானே போனாங்க, நீனா போய் ஒன்னும் எலெக்ஷன் நிக்கிறேன்னு சொல்லலையே, அவங்க வந்து நீ நின்னா நல்லதுன்னு சொல்லி வந்து நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க நம்பிக்கையை நீ ஏமாத்த போறியா, அதெல்லாம் முடியாது, நீ நின்னுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இவ வந்து நம்மள மதிக்க மாட்டாளோ அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி ஏத்தி விட்டதையும் மட்டுமே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்கிறாங்க. உடனே வந்துட்டு உனக்கு வந்து நிறைய வேலை இருக்குமே, பூக்கடைக்கு போகணும், பூ ஆர்டர் எதுவும் வந்தா செய்யணும், வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும், அப்புறம் எப்படி நீ இந்த வேலைலாம் பாப்ப, எலெக்ஷன் வேலைலாம் எப்படி பாப்ப, அதெல்லாம் வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜயா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது மொத்தம் வந்துட்டு சரி இங்க வீட்டு வேலையை ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஷேர் பண்றதா, எப்படி ஷேர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவ வீட்டுல இல்லாத போது என்னால நம்ம வீட்டுல எல்லாரும் செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு போவோம், எதுக்கு எப்போதுமே அவளே வேலை செய்யணும்னு என்ன இருக்கு, அப்படியும் இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சிருவோம், சமைக்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரியை வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு ஆமா வேலைக்காரி தான் வந்தா வந்து அவ நமக்கு கண்டிஷன் போட்டா அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, இவளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மீனா வந்துட்டு அத்தை நான் அந்த வீட்டு மருமக, நான் ஒன்னும் வேலைக்காரி கிடையாது, நீங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க வந்து என்ன வேலைக்காரியா பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லைன்னு நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப திரும்ப கொஞ்சம் போல்டா பேசவும் இவ பாரு இப்பவே வந்து இவ என்ன எதிர்த்து பேசுறா, இன்னும் தலைவி ஆயிட்டேன்னா இன்னும் வந்து என்ன எதிர்த்து ரொம்ப திமிரா பேசுவா, அதெல்லாம் வந்து ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க விஜயா. அதை கேட்டுட்டு முத்து வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பேசுங்க, என் பொண்டாட்டி இதுல வந்து நிப்பா, மீனா நீ நிக்கிற, நீ தான் ஜெயிக்கிற, வேணா பாரு வேற யாரும் வந்து தூண்டி விட்டு இவங்க வந்து பேசுறாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ கண்டிப்பா ஜெயிப்ப மீனா, நீ கண்டிப்பா நில்லு, எல்லாருமே ஷேர் பண்ணி மத்த வேலையெல்லாம் பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து முத்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ணாமலை வந்துட்டு ஆமாமா நீ நில்லு, உனக்கு இந்த வெற்றி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், நல்ல மனசுக்கு உனக்கே கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல மாமா நான் முன்னாடியே யோசிச்சேன், நான் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சேன், ஆனா வந்து எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் மாமா நின்னேன், ஆனா வந்து அத்தை ஒரு மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏமா அவளை பத்தி உனக்கு தெரியாதா, அவ அப்ப நீ உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அவ வந்து எதுக்கா இருந்தாலும் தடையாதான் நிப்பா, நீ உனக்கு எத்தனை தடை வருதோ அதையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு நீ தான் வந்து உன் வெற்றியை நிர்ணயிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. சரி மாமா ரொம்ப நன்றி மாமா, நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா எனக்கு அதுவே போதும் மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ணி எங்க சப்போர்ட் எப்போதுமே உங்களுக்கு இருக்குங்க, நீங்க எனக்கு கவலைப்படாம இருங்க அண்ணி அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அவங்க விஜயா பக்கம் விட்டுட்டு மீனாவே பேசவும் விஜயா வந்து ரொம்ப கோபமா வராங்க. அந்த நேரத்துல கரெக்டா மனோஜ் வரான். மனோஜ் வந்துட்டு என்ன எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறேன் அதான் வந்து சொல்றாங்க. அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன், நீ எந்த கட்சியில இருந்த அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்கலாம். அது ஒண்ணும் இல்ல பூக்கடங்களுக்கு எல்லாம் சேர்ந்து
அந்த கமிட்டில வந்து எலெக்ஷன் வைப்பாங்க, அதுலதான் வந்து நிக்க போறா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, ஆனா உன்னை யார் தேர்ந்தெடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரியே தான் கேட்கறான். மனோஜ், நீ தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்க. ஏன் உன் பிரச்சனையை சால்வ் பண்ண தெரிஞ்ச அவளுக்கு அவ பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாதா? அதெல்லாம் நல்லா பாத்துப்பா என் பொண்டாட்டி, நீ முதல்ல உன் பிரச்சனையை போய் பாரு அப்படின்ற மாதிரி வந்து மொத்தம் வந்து சண்டை போடுறான். ஆமா அது என்னமோ உண்மைதான், என் பிரச்சனையில ஓரளவுக்கு சால்வ் பண்ண அவளுக்கு அவ பிரச்சனையை பார்த்து பார்த்தா நான் சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுறான். ஆனா விஜயா வந்து ரொம்ப கோபமா வராங்க. என்ன எல்லாருமே வந்து அவன் பக்கமே சாகுறாங்க, முத்து சொல்றதே எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க, எப்படியா இருந்தாலும் அவ தோத்துட்டு தான் வரப்போறா, அப்ப இந்த மூஞ்ச எந்த பக்கம் வச்சுக்கிறான் நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா திட்டிட்டு போயிடுறாங்க. ரவி வந்துட்டு விடுங்க, நீ அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அப்படிதான், சரி பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ரவி, எல்லாமே வந்து நல்லாவே நடக்கணும் அப்படின்னு நான் நம்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து பாசிட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இங்க வந்து சிந்தாமணிட்ட வந்து விஜயா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு சிந்தாமணி, நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னா, என்ன மாஸ்டர் உங்கள்ட்ட போய் சொன்னதுக்கு நான் வந்து நேரடியா அவள்கிட்டயே டீல் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு, இப்படி தத்தியா இருக்கீங்க அப்படின்னா, என்ன என்ன என்னை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாஸ்டர், நீங்க வந்து ஏதாச்சும் போய் சொல்லுவீங்க, அவளை எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க என்னன்னா அவ தோப்பா அதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வருவீங்க, இப்பவே இவ்வளவு திமிரா பேசுறவ அவ எலெக்ஷன்ல நின்னுட்டாலே உங்களை வச்சு ஆட்டுவா, ஜெயிக்கிறாளா தோக்குறாளா அவளுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சிந்தாமணிகிட்ட வந்து விஜயா சொல்றாங்க, ஏன் சிந்தாமணி நீங்களும் வந்து அந்த பூ சைட்ல தானே இருக்கீங்க, நீங்களே ஏன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது, நீங்க நின்னா கண்டிப்பா அவ தோத்துருவா அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்லும் போது சிந்தாமணி சொல்றாங்க, நான் தாங்க தலைவியா நிக்க போறேன், ஏன்னா நான் வந்து ஒரு அண்ணா போஸ்டா வந்தேன்னா எனக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும், அவ வந்து எதிர்ப்புற நிக்கிறாள்ல, அதனாலதான் கொஞ்சம் தான் மாதிரி பேசுனேன், பரவாயில்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க இனிமே இதுல தலையிடாதீங்க, அவ வந்து என்ன பண்றாலும் எது வேணா செய்யட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்றாங்க. சரி சிந்தாமணி பாத்துக்கங்க, எப்படியும் அவ தோத்துருவா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அப்புறம் ஏன் இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வந்து யோசனையோட வீட்டுக்கு வராங்க. அந்த அடையாளங்கள்லாம் வந்துகிட்டு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ வந்து எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க மாட்டேங்கிறா, அவங்க அத்தகாரிட்ட சொல்லியுமே சொன்னேன், அவ சரியான தத்தியா இருக்கா, ஆனா அவ சொல்லியுமே வாபஸ் வாங்கல, அப்ப நம்ம 2வது வேலையை எடுத்துட வேண்டியதா அப்படின்றாங்க. 2வது என்னதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ இன்னும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவ வந்து பெட்டை விட்டு எழுந்திரிக்க கூடாது, அந்த அளவுக்கு ஆளை தூக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அக்கா என்னக்கா திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா என்னன்னாலும் பரவாயில்ல தூக்கிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்குக்கா அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கே பண்ணிரு அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவ வந்து ஸ்கூலுக்கு வந்து பூ கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கா, கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து பூ கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் அவளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்கும் போது கரெக்டா வந்து ஸ்கூல்ல வந்து நிறுத்துறதுக்கும் முத்தும் அந்த டைம் அந்த சைட் கிராஸ் பண்றாங்க. 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து சரி இதுதான் கரெக்டான டைம், அடிச்சு தூக்குடா அப்படின்றாங்க. கரெக்டா வந்து கார் வந்து அவங்க 2 பேர்த்தையும் இடிக்கவும் இடையில வந்து கிறிஷ் வந்து நுழைஞ்சிடறான். முத்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாரான். கார் வந்து 3 பேருமே ஆக்சிடென்ட் பண்ணிருது. ஆனா முத்துக்கும் மீனாவுக்கும் அவ்வளவு அடி கிடையாது. இடையில வந்து கிறிஷ் விழுந்ததுனால கிறிஷுக்கும் வந்து ரொம்ப அடிபட்டுருது. 2 பேரும் வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. கிறிஷ் கண்ணை திறடா அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அழுதுகிட்டே போறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோம்டா, என்னடா அப்படி பண்ணிட்டோம், அதுங்க இருந்தே அடிச்சு தூக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை விழுந்துருச்சேடா அப்படின்ற மாதிரி வந்து இவனுங்க வந்து பதறிக்கிட்டு இங்க அந்த சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. சிந்தாமணி வந்து என்னடா முடிஞ்சிருச்சா, அவ ஸ்பாட் அவுட்டா இல்ல இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லக்கா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்றாங்க. என்னடா என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவளை வந்து ஆக்சிடென்ட் பண்ணலான்னு போறதுக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்து உள்ள விழுந்துட்டான், அது வேற யாரும் இல்ல ரோஹிணியோட பையன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்து ரொம்ப கோபுறாங்க. என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பச்சை குழந்தைய போய் அடிச்சு தூக்கி இருக்கீங்க, நான் அவளுக்கு எப்படா பதில் சொல்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல, ஆனா அந்த பையனுக்கு தான் ரொம்ப அடி அப்படின்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் வைங்க, முதல்ல உங்களுக்கு போய் ஒரு வேலை சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வச்சிடறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து கிறிஷ் வந்து ரொம்ப அன்கான்சியஸா இருக்கான். என்னென்னமோ வந்து ட்ரை பண்றாங்க, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, நீங்க வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க எனக்கு தெரிஞ்ச பையன் தான், இவங்க அம்மா அப்பா கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. முதல்ல உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க, முதல்ல அவங்க மதருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு ரோஹிணிக்கு ஃபோன் பண்றா. ரோஹிணி வந்து மீனா நம்பரை பார்த்தோன்னே கட் பண்ணிடுறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடி பண்ண வந்து அவங்க வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு என்னப்பா வேலை, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் நர்ஸ் கிட்ட நம்பர் வாங்கி அவங்க வந்து என் போன்ல பார்த்தா எடுக்கல மேம், நீங்க ஒரு டைம் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி நர்ஸ் நம்பரை வாங்கி வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணவன் வந்து என்ன இது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, திடீர்னு அவ பண்ணா இப்ப உடனே அன்னோன் நம்பர்ல இருந்து வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்து போன் அட்டன் பண்ணி காதல வச்சோன்னா மீனா தான் பேசுறா. உனக்கு தேவை மீனா வந்துட்டு
கல்யாணி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னோன்னு, நீ என்னத்துக்கு தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயமே கிடையாது. நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க உன்கிட்டலாம் எனக்கு என்னத்துக்கு பேச்சு? முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் சொல்றத முதல்ல ஒரு நிமிஷம் கேளு அப்படின்றாங்க. நீ சொல்றத என்னத்துக்கு நான் கேட்கணும்? எனக்கு எந்த அவசியமே கிடையாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காம டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபோனை வை அப்படின்றாங்க. ஏய் சொல்றத கேட்க போறியா இல்லையா? கிருஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்றாங்க. உடனே போனை வைக்க போயிருப்பாங்க. டக்குன்னு கிறிஷன்னு சொன்னோன்னு, என்ன சொன்ன? கிறிஷன் சொன்னியா நீ இப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, கிறிஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி வந்து அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ கிறிஷுக்கு என்னாச்சு, என்ன எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா, உன் மதர் வந்து கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ என் பையனுக்கு என்னமோ ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. இந்த பக்கம் வந்து மனோஜுக்கும் வந்து ஃபோன் வருது. இது மாதிரி வந்து அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு ஆக்சிடென்ட்னா எனக்கு ஏன்டா ஃபோன் பண்றீங்க, அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு போதும் அப்படின்றாங்க. முத்து வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவன் உனக்கு ஒரு பையன் மாறிடா, என்னடா நம்ம வீட்டுல வந்து இருந்திருக்கான், நீ எவ்வளவு பாசமா பார்த்துருந்துருக்க, அவனுக்காக கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்குடா அவனுக்காக எல்லாம் வரணும், நானும் அவ்வளவு கீழாதீங்கலாம் என்னால வர முடியாது, தரங்கட்டவங்களுக்கு எல்லாம் என்னால வந்து பார்க்க முடியாது, என் ஸ்டேட்டஸ் என்ன, என்னைய போய் அவனை பார்க்க வர சொல்ற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு நீ ஏன் முதல்ல போனை எடுத்தா, முதல்ல அப்பாட்ட போனை கொடு, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. சரின்ட்டு உடனே அண்ணாமலைட்ட கொடுக்கும்போது, என்ன முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நானும் மீனாவும் ஸ்கூல் வாசல்ல நின்று பேசிட்டு இருந்தோம், அப்போ ஒரு கார் வேகமா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஆச்சாப்பா, இதுவும் ரொம்ப பலம் அடியா அப்படின்றாங்க. இல்லப்பா எங்களுக்கு 2 பேத்துக்கும் நார்மல் ஸ்கிராச்சா தான் இருக்கு, ஆனா இடையில கிறிஷ் வந்துட்டான்ப்பா, கிறிஷுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு, ஐசியூல இருக்கான், டாக்டர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆனா வந்து பேரண்ட்ஸ் சைன் வேணும்னு சொல்றாங்க. அவ பார்லரமாக்கு ஃபோன் பண்ணா அந்த மாதிரி அவ எடுக்கவே இல்லை, அதான் இவனை வந்து வர சொல்லலாம்னு பார்த்தா இவனும் வர மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருடா நான் எப்படியா இருந்தாலும் பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான்ப்பா இந்த பொய்யும், அவன் வந்து உண்மையான அப்பா கிடையாது, ஆனா வந்து ஏதோ ஒரு இதுல சம்மந்தப்பட்டிருக்கான்ல, ஒரு சைன் மட்டும் போட சொல்லுங்க, அப்பதான் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிப்பா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி முத்து இரு, நான் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து விஜயா வந்துடுறாங்க. என்ன எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணாமலை சொல்றாங்க கிறிஷுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதான் இவனை கூட்டிட்டு போய் சைன் போட வைக்கலான்னு பாக்குறேன் அப்படின்றாங்க அண்ணாமலை. அதை கேட்டுட்டு விஜயா வந்து என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க, அந்த அண்ணாடங்காச்சி சாவ கடந்தாங்கன்னா என் பையன் என்னத்துக்கு சைன் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலைக்கு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு குழந்தை உயிர், இவன் வந்து ஒரு சைன் போட்டா கூட அவன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, அவனை காப்பாத்திடலான்னு சொல்றாங்க. அப்பா கூட உனக்கு மனசு இல்லையே, நீ எல்லாம் உண்மையாவே 3 பிள்ளை நீ தான் பெத்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க, என் பையன் என்னத்துக்கு அவனுங்களுக்கு வந்து அவ பிள்ளைக்காக சைன் போடணும், அதெல்லாம் போட மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்களால தான் என் பையனுக்கும் ஏதோ ஆயிருக்கும், ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா வந்து முதல்ல கத்துறதை நிப்பாட்டிட்டு போய் குழந்தைய பாப்பியா, இப்படி வந்து கத்திக்கிட்டு கிடக்குற, போய் முதல்ல சைன் பண்ணு, நீ சைன் பண்ணாதான் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டாங்க, போய் அதை முதல்ல போய் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து நான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி வந்துடுறாங்க. வந்து கரெக்டா வரத்துக்கும் சிந்தாமணி வரத்துக்கும் கரெக்டா இருக்கு. அவன் வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க, நான் தான் வந்து நின்றுட்டு நானும் முத்துவும் தான் பேசிட்டு இருந்தோம், ஆனா வந்து சிந்தாமணியோட கார் தான் வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்ற, சிந்தாமணியோட காரா அப்படின்றாங்க. ஆமா சிந்தாமணியோட காரு, அவனுங்க ஆளுதான் வந்து என்ன ஆக்சிடென்ட் பண்ண வந்தது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வரத்துக்கும் கரெக்டா இருக்கு. இதை பார்த்துட்டு என்ன ஆண்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி அது ஏதோ அப்படின்ற மாதிரி இவங்க மழுப்ப பாக்குறாங்க. ஆனா வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு இங்க யார் சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க முத்து, நீங்க வந்து கார் வச்சு அவங்க ஆக்சிடென்ட் பண்ணதான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்து சிந்தாமணியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.